Hi friends, welcome to Sudha Waves. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன் அப்படினா சூப்பரான ஒரு ஹல்வா தான், ஒரு ஸ்வீட் தான் வந்து செஞ்சு காட்ட போறேன். வாழை இலையில நம்ம வந்து எப்படி வந்து ஹல்வா செய்யறது அப்படினு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போறேன். ஓகேவா? அதுக்கு நான் தேவையான பொருள் என்னெல்லாம் எடுத்துர்க்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா, இது வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். இதை வந்து நம்ம நல்லா சலிச்சு வந்து எடுத்துக்க போறோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு வாழை இலையில ஒரு பகுதி வந்து நான் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு மீதி உள்ள பகுதியை வந்து நான் வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான ஒரு இலை தான் இது. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். ஜூஸ் வந்து நம்ம இதுல இருந்து எடுத்துக்க போகிறோம். இலசா உள்ள இலையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மாவு வந்து நல்லா சலிச்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மைதா மாவு யூஸ் பண்ணலாம். அண்ட் கடையிலலாம் ஹல்வா பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. 1/2 கப் மாவுக்கு அதே மாதிரி 1/2 கப் மாவுனா 1/2 கப் ஒயிட் சுகர் வந்து நான் எடுத்துக்கிறேன். நடுவில் தண்டை எடுத்துட்டு இலையை மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சின்னதாக அந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து நான் ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம வடிகட்டி இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சுகர்லாம் கரையிற அளவுக்கு ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா வந்து நம்ம கலக்கிக்கலாம். வாழையில வந்து ரொம்ப நல்லது. நமக்கு எல்லா கிரீன்ஸ்லையுமே நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹல்வா தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி கூட இல்லை. நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நான் கொஞ்சோண்டு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ் வந்து பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பால் சேர்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் பால் வந்து சேர்த்துருக்கேன். கரெக்டாக 2 ஸ்பூன் நான் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி வந்து முந்திரி வந்து நான் சேர்த்துக்கிறேன். முந்திரியை வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கீழே வந்து நம்ம தங்கிடக்கூடாது. பார்த்து ஊற்றுங்க, தெரிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இந்த ஸ்வீட்டில் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்லாம் நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற வெசல்ஸில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து இப்படி கிண்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா தான் கட்டியாக வந்துட்டு வரும். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அல்வா வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த முந்திரி இந்த பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஸ்வீட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லா ஏஜ் குரூப் பீப்புள் உள்ளவங்களும் சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சுதா வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது போல் நல்ல ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.